ரோஸ் செடியோட ஃபெர்டிலைசேஷன் இன்றைக்கி பார்க்கலாம். ரோஸ் செடிக்கு எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்லாம் தரணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப என்ரிச்சான சாயில், நல்ல ஒரு குவாலிட்டியான சாயிலில் தான் ரொம்ப நல்லாவே வளரும். நார்மலாக நம்ம தரையில் நடுற மாதிரி இருந்தால் அதில் மைக்ரோபியம் நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப நல்லாவே வளரும். நம்ம கேனில் வைக்கிற மாதிரி பார்த்தோன்னா, கேனில் ட்ரம்மில் பாட்ஸில் வைக்கிற மாதிரி பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான சாயில் மிக்ஸ் தரணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பழைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், இது வந்து ரெட் கலரில் இருக்கும். அதாவது ரோஸ் செடி நட்டால் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு எந்த வகை சப்ளிமெண்ட்டும் தரணும். அதுக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்டாக இருந்தாலும், லிக்விட் ஃபெர்டிலைசராக இல்லை சாலிட் ஃபெர்டிலைசர் எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 5 வீக்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் தரணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பழகணும், அதுக்கப்புறம் தான் தரணும். நான் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் தரேன்னா, இது ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ஃபெர்டிலைசர் கடையிலையும் கிடைக்கும். ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக்ஸ்ன்னு கேட்டாலே இந்த 2 வகையான ஃபெர்டிலைசர் மட்டும்தான் தருவாங்க. இது வந்து தான் நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரோஸ் செடி வந்து வளர்த்து நிறைய செத்து தான் போயிருக்கு. பட் ஆனால் எப்போ இந்த ஃபெர்டிலைசர் வந்துச்சோ இதுலேருந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ளவரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். 15 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக தரணும். இது வந்து பூக்கிற பிளான்ட் அப்படின்றதால இது வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காக வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நல்லா வளரணும். இது கெமிக்கல் ஃபெர்டிலைசராக அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் வந்து கடையில் வந்து ஆர்கானிக்ஸ்ன்னு கேட்டாலே இது தான் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்ச நாள் இந்த ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரிங் டைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் இதில் வந்து உருவாகும். அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இது எந்த வகை ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது சிந்தசிஸ் பண்ணுற முறை வந்து கொஞ்சம் நேச்சுரலேருந்து தான் இருக்குது போல், அதனால் ரொம்ப நல்லா வரும். அப்புறம் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் தருவோம்னா, எக்ஷெல் அண்டு பனானா பீல் இது 2ஐயும் வந்து கலந்து வச்சுருப்பேன் நான் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வகையான ஒரு சாக்லேட் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் அதை வச்சுருக்கோம். இப்போ எப்படி மீன் அமிலம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஸ்மெல் வருதோ, அது மாதிரி அதில் ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப லேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 டேஸ்க்கு மேலே ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் ஒன்று ரெடி பண்ணி அதுலேருந்து தண்ணியில் கலந்து கொடுப்பேன். அது ரொம்ப நல்லாவே இருக்கும். அது இன்னொரு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன் இது மாதிரி மாற்றி மாற்றி தரேன்னா, நமக்கு வந்து மண்ணில் பார்த்திங்கன்னா உயிரோட்டம் ரொம்ப கண்டிப்பாக நல்லாவே இருக்கணும். அதுமாதிரி தொட்டியில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து இதில் இருக்க மைக்ரோப்ஸ்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து அந்த மாதிரி ஆர்கானிக்ஸ் அந்த பயோலோட்ஸ் அதிகமாக இருக்கணுன்றதால அந்த மாதிரி ஒரு இதுவும் தருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மெயினாக வந்து ஒரு ரோஸ் செடி வந்து ப்ரூம் பண்ணணும். அதிகமாக ப்ரூம் பண்ணி வச்சுக்கணும். ப்ரூம் பண்ணி வச்சா தான் வந்து ரொம்ப நல்லாவே வரும். வந்து நெக்ஸ்ட்டு ஒரு புது துளிர் வந்து பூ வைக்கணும்னா நல்லா ப்ரூம் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 feet மேலே தான் வந்து கட் பண்ணுவேன் எந்த ஃப்ளவர் வந்தாலுமே. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வந்து பாருங்கள், இது பெரிய பெரிய கிளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான் வந்து நிறைய புது துளிர் வைக்கும். அது மாதிரி தேவையில்லாமல் ஒரு இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா எந்த வகை மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வளரும். இந்த மாதிரி இதையும் அடிக்கடி நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். பண்ணிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக ரொம்ப நாளுக்கு வந்து ரோஸ் செடியை வச்சுக்கலாம்.